பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்பு ஆதரவு இது ரெண்டு புள்ளியிலிருந்து தாங்க அரசியலை பார்க்கணும். பாஜக எதிர்ப்பு அணின்னு இருக்கிறது திமுக, காங்கிரஸ், இடதுசாரி, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், கொங்குநாடு ஈஸ்வரன், மதிமுக இவங்க இருக்கிற அணி தான். மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட பாஜக ஆதரிக்கிற அணி, பாஜகவை எதிர்க்காத அணி. அந்த நடிகர் கட்சிங்கிறது பாஜகவை எதிர்க்காத அணி. இது பாஜகவை ஆதரித்து பாஜக சரிதானு சொல்லக்கூடிய அணி. அப்போ மக்கள் மத்தியில் அதை எப்படி பார்ப்பாங்க? பாஜக கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய விஷயமா இருக்கு. அப்படி இப்போ பாஜக ஆதரவா பாஜக எதிர்ப்பா அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த வகையில் பாஜக எதிர்ப்பணியா உங்களுக்கு திமுக கூட்டணி மட்டும் தான் இருக்குங்கனால அதை தான் மக்கள் விரும்பக்கூடிய அணியா இருக்கு. மற்றது எல்லாமே பாஜக ஆதரவு அணி, பாஜகவை எதிர்க்காத டம்மி அணி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் கட்சியில அந்த கான்செப்ட் தான் வரும். இன்னைக்கு விஜயனுடைய செயல்பாடுகள்லாம் ஓப்பனா ஒரு அமித்ஷாவோட ஆளுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒரு மதம் கடவுளை வைத்து பிரச்சாரம் செய்கிற பாணிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. ரெண்டு திமுக செய்யவே செய்யாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நிற்கக்கூடிய இடத்துல தன் மதத்தை வெளிப்படையாக காட்டி ஏற்கனவே கன்னியாகுமரியில் அந்த ஜெபமாலையோட பிரச்சாரம் செஞ்சார். ஏன்னா அது கன்னியாகுமரி. இப்போ சர்ச்சில் மண்டிட்டு போறாரு. திருச்சி கிழக்கில் அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? திமுக மாதிரி நான் கிடையாது, ஜாதி பார்த்து ஓட்டு போட இது நிற்க மாட்டேன். கரெக்டா அவங்க சாதியும் மதமும் எங்க பெரும்பான்மையா இருக்கோ அந்த திருச்சி கிழக்கில் போய் போட்டிடுறாரு. போன உடனே தன்னுடைய பேரை ஜோசப் ஸ்டாலின் அழுத்தி சொல்றாரு. அது கன்னியாகுமரி போன உடனே ஜெபமாலையை போட்டுக்கிறாரு. இதை தான் சொல்றேன். நீங்க திமுகவை பார்த்து இப்படி பேசுற நீங்க எல்லா பேட்டையும் திமுகவோட பயங்கரமான சாதியை பார்க்குற மதத்தை பார்க்குற ஆளா இருக்கிறீங்களா? மினிமம் கேரண்டி நம்ம ஜாதிக்காரங்க இருக்கிற இடம் பார்த்து போயிருக்கீங்க. அதை உறுதி செய்றீங்களா? இந்த சர்ச்சு கிறிஸ்டின் நானு பாத்துக்கோங்கன்னு மண்டிட்டு இப்படி நடந்து போற மாதிரி வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரேயர், அது அவருடைய நம்பிக்கை சார். அது நம்பிக்கையை தான் சொல்றேன். அவருடைய நம்பிக்கையை தான் சொல்றேன். இந்த மாதிரி நம்பிக்கைகள் சடங்குகள் இதுக்கு முன்னாடி என்ன? விஜயோட குரு யாரு? அண்ணாமலை தான். அண்ணாமலை சவுக்கு எடுத்துல அடிச்சாரு. அதுதான் இல்ல, அந்த வீடியோவை விஜய் வெளியிட்டதா தெரியல. தாவேகா தரப்புல ஆபீஷியலா வெளியிட்டதா. விஜய் என்னதான் சார் பண்ணுவாரு? அவருக்கு தான் எதுவுமே தெரியாது. அவரே வெளியிட போறாரு. அவர் வெளியிட்டாரா வெளியிலையாங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. மண்டிட்டு நான் சர்ச்சில் நடக்கிறேங்கிறது அவர் இந்த நேரத்தில் என்ன சொல்றாரு? தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி இருக்கு, பாத்துக்கோங்க, எக்கச்சக்கமான கிறிஸ்டின்ஸ் இருக்கீங்க, என் ஜாதிக்காரங்க இருக்கீங்க, ஓட்டு போடுங்கிறதுதான் அதோட அர்த்தம். இப்போ இவர் நான் கிறிஸ்டினாவே நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த காண்பிப்பது மூலமாக கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிக்கணும். குறைந்தபட்சம் தான் நிக்கிற தொகுதியாவது அந்த ஓட்டுகள் முழுசா வரணும். அந்த கான்செப்ட் தானே. வேட்பாளர் தேர்ந்தெடுத்துல இருந்தே அந்த சாதி பேட்டன் மத பேட்டனுக்குள்ள தான் அவர் இருக்கிறாரு. ஏங்க இவ்வளவு தூரம் இவர் வேதனை பண்ணி ப்ரே பண்ற மாதிரினா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களுக்காக ஏங்குறேன் ஒரு ப்ரேயர் பண்றேங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளிய வரலையே. அவருடைய நம்பிக்கை சார்ந்தே நான் பேசுறேன். முதல்ல நம்பிக்கைகள் தேர்தலில் வரக்கூடாதுங்க. அது பிள்ளையாரோ இயேசுவோ அல்லாவோ. நம்பிக்கைகளுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் நம்பிக்கைங்கிறது மக்கள் இயல்பா இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பயன்படுறதுக்கு கடவுள் இருக்காரு. கடவுள்ங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஆயர்கள் நேரடியா முதலமைச்சரை சந்திச்சு தன்னோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமா சார், அந்த மாதிரி வெளியிடுறதுங்கிறது வேற. உங்களுக்கு அது திமுகவுக்கும் வெளியிடுவாங்க, ஆத்தியே பிஜேபியில கூட முஸ்லீம் சப்போர்ட் பண்றவங்களா இருக்கிறாங்களா, அது வேற சார். அது வெளியே இருந்து வருது. அது எல்லா கட்சி எல்லா சமூகத்தையும் போய் பார்ப்பாங்க கொள்வாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர் சொல்லிட்டு அவருடைய டார்கெட் எம்ஜிஆர் என்னைக்குமே தன்னுடைய சாதி என்ன மதம் என்னன்னு காமிச்சதில்ல, ஜெயலலிதா காமிச்சதில்ல, கலைஞர் காமிச்சதில்ல. அவங்க நிக்கிற தொகுதியில் அவங்க சாதி மதம் எதுவுமே அவங்களுக்கு உதவாது, அது தேவையும் இல்லை. அதுதான் அவங்களுடைய வெற்றி. இதுல என்ன இருக்கு? கிறிஸ்தவர்களோ இஸ்லாமிய அமைப்போ ஏன் உங்களுக்கு எல்லா சமூகமே ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு அரசியல் செயல்பாடு சார். கடவுளை கும்புறதுங்கிறது ஆன்மீக செயல்பாடு. அதற்கும் ஒரு எலெக்ஷன் சம்பந்தம் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் திமுகவை ஆதரிப்பதுங்கிறது அரசியல் செயல்பாடு. பிரேயர் பண்ணுவது என்பது ஆன்மீக செயல்பாடு. இப்ப இந்த இடத்துல நீங்க பிரேயர் பண்ணிக்கிறது, இந்த மண்டி போட்டு நடக்கிற மாதிரி வீடியோ வெளியிறது, இதுதான் சொல்றேன். விஜய் செய்தது அரசியல் செயல்பாடா ஆன்மீக செயல்பாடா? இது ஆன்மீகம் கிடையாது, அரசியல் கிடையாது. மக்களை ஏமாத்துற அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் இது.